முதல்வர், துணை முதல்வர், நிதி அமைச்சர் என பல்வேறு உச்ச பதவிகளில் ஓஹோவென கோலோச்சிய பன்னீர்செல்வத்திற்கு கடைசியில் எம்எல்ஏ பதவியாவது மிஞ்சுமா என்பதுதான் அவரின் ஆதரவாளர்களை திகைக்க வைக்கும் கேள்வி. இது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கும் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் ஒட்டிக்கொண்டு அரசியல் பயணத்தை தொடர்கிறார். 2026 மீண்டும் எம்எல்ஏ ஆகிவிடலாம் என கணக்கு போட்டு வைத்திருக்கும் ஓபிஎஸ்ஸின் தற்போதைய எம்எல்ஏ பதவிக்கும் பேராபத்து வந்திருப்பதுதான் அவரின் ஆதரவாளர்களை கலக்கத்தில் தள்ளியிருக்கிறது. 2021 அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் போடிநாயக்கனூர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு அதிமுக சட்டசபை துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் அவரை அதிமுகவில் இருந்து விலக்கி வைத்தது. கடும் போராட்டத்திற்கு பிறகு சட்டசபை துணைத் தலைவர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக ஆர்.பி. உதயகுமார் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனால் சட்டப்பேரவையில் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் ஓபிஎஸ். இந்த நிலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தேமுக பிரமுகர் மிலானி தமிழக சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து அளித்த புகார் மனுவில் 2021 நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் போடிநாயக்கனூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பன்னீர்செல்வம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக களமிறங்கினார். இது அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணை பிரிவு 201ற்கு எதிரானது என்ற அடிப்படையில் பன்னீர்செல்வத்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் அவரின் ஆதரவாளர்களை கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்றார். இதுகுறித்து முன்னாள் எம்எல்ஏவும் தற்காலிக சபாநாயகராக பதவி வகித்தவருமான சேகு தமிழரசன் புகாரின் தன்மையை ஆராய வேண்டியது பேரவைத் தலைவரின் கடமை. ஆனால் இதில் மிகப்பெரிய சட்ட சிக்கல் இருக்கிறது. அதாவது அதிமுக யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான வழக்கு இன்னமும் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் இதுவரை இறுதி தீர்ப்பு என எதுவும் வரவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நாடாளுமன்ற தேர்தலிலோ வேறு தேர்தலிலோ போட்டியிடுவது அவரின் தனிமனித உரிமை. ஆனால் கட்சி சார்ந்து போட்டியிடும் போது ஏற்கனவே வெற்றி பெற்ற கட்சிக்கு எதிரான கட்சியா வேறு சின்னத்தில் நிற்கிறாரா என்பதுதான் கேள்வி. ஒரே நபர் 2 தொகுதிகளில் கூட போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கூட இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது. ஓபிஎஸ் விவகாரத்தை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட அதே கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரா என்பதுதான் கேள்வி. ஆனால் அதிமுக தொடர்பான வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருப்பதால் இதுகுறித்து தீர்மானிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம்தான். பேரவைத் தலைவருக்கான அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டதுதான். ஒருவேளை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றிருந்தால் புதிய சிக்கல்கள் எழுந்திருக்கும். அவர் தேர்தலில் போட்டியிட்ட போதே புகார்தாரர் இந்த பிரச்சினையை எழுப்பியிருந்தால் ஏற்புடையது. அப்போது யாரும் இதை பற்றி வாய் திறக்கவில்லை. காலம் கடந்து இப்போது ஒருவர் புகார் கொடுக்கிறார். சபாநாயகரின் அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகளையொட்டி மரபு சார்ந்தது. எனவே இதில் இறுதி முடிவு எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம்தான் என்றார். இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரிடம் கேட்டபோது, இதுகுறித்து இப்போது நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், அனைவரும் விடுமுறையில் இருக்கிறோம் என ஒற்றை வரியில் முடித்துக் கொண்டார். ஓபிஎஸ் தரப்பில் மனோஜ் பாண்டியனிடம் இது பற்றி கேட்டதற்கு இணைப்பில் வருகிறேன் என்றவர் இறுதி வரை வரவில்லை. நாம் பலமுறை தொடர்பு கொண்டும் அவர் நமது அழைப்பை ஏற்கவில்லை. நிறைவாக சபாநாயகர் அப்பாவு ஓபிஎஸ் மீது அதிமுக கொறடாவோ நிர்வாகிகளோ இதுவரை புகார் அளிக்கவில்லை. தொகுதியை சேர்ந்த தனிநபர் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார்.
இது குறித்து உரிய ஆய்வு செய்து பேரவை விதிப்படியும் சட்டப்படியும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பொன்சிரிப்பு பொங்க. குமுதம் செய்திகளுக்காக கு. கணேஷ்குமார். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL ranking.